அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கடந்த இரவெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்கிற பிள்ளைகளாகிய நமக்கோ அந்த கிருபை நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் விருதாவாக கர்த்தருடைய முகத்தை நாம் தேடவில்லை. ஏனென்றால் நாம் நம்பியிருக்கிற தேவன், நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, நித்திய ஜீவனுக்கு நேராகவும் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில் நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை காலை எழும்பின உடனே நமக்கு இந்த நாளுக்குரிய காரியங்கள், ஒவ்வொரு நாளுக்குரிய பாடுகள் எல்லாம் ஞாபகத்தில் வரலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் குறித்து கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் அப்பாவுடைய கரத்தில் நாம் வைக்க தான் இந்த வேளையில் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்த ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் நான் உமக்கு தருகிறேன் அப்பா. நீர் எங்களை சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும், நீர் எங்களை ஆளுகை செய்யும். இந்த நாளில் எங்களை குறித்து எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என்ன நீங்கள் செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் நீரே நடத்துமாப்பா. நீதான் எங்களுக்கு ஜீவன், நீதான் எங்களுக்கு சத்தியம், நீதான் எங்களை விடுவிக்கிற தேவன், நீதான் எங்களுக்கு கேடகம், கோட்டை, அரண், எல்லாம் நீதான் என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜீவனே நீங்கள் தான்ப்பா, எங்கள் கோட்டையே நீங்கள் தான்ப்பா. எங்களை முழுமையாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீ கையாடியருளும், எந்தன் கை பேரன்பினால் ஏவப்பாடும், எந்தன் கால் சேவை செய்ய வீரையும் அழகாக வீழங்கும், எந்த நாவு இன்பமாய் உம்மை பாவும், என் வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏது வாக்கியருளும், தீருபாதம் பற்றினேன், எந்த நேசமூற்றினேன், என்னையே சமூலமாய் தத்தம் செய்தே
இயேசுவே எந்தன் சித்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே எந்தன் நெஞ்சில் ஆளுவீர் அதை நீத்தம் ஆளுவீர். ஹல்லேலூயா. எங்களுடைய சித்தமெல்லாம் உங்கள் சித்தந்தாப்பா. எங்களுடைய சித்தத்தை எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்புவித்து விட்டோம் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்தும் அப்பா, நீரே எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் இந்த காலை வேளையில் எங்கள் சித்தமே வேண்டாப்பா, இந்த நாளில் உங்கள் சித்தப்படியே எங்களை நடத்தும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். எந்தன் சித்தம் போல அல்ல என் பிதாவே என் தெய்வமே. எந்தன் சித்தம் போல அல்ல என் பிதாவே என் தெய்வமே. ஏது நலம் என்றறிய இல்லை ஞானம் என்னில்லாதா. தீதில நாமம் நிமித்தம் நீதி வழியில் இருப்பே. தீதில நாமம் நிமித்தம் நீதி வழியில் திருப்பீர். உந்தன் சித்தம் போல என்னை என்னோடு நாளும் நடத்து. ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நமக்கு எது நலம் என்றே நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். எது நலம் எது தீது என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். எனவே நாம் இந்த காலை வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்துங்கப்பா. நமக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர் அவருடைய சித்தம் போல நடத்தும் போது நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அவர் சித்தம் போல் நடத்துவார். அவர் எல்லாம் எனக்கு நன்மையாய் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் காணப்பட முடியும், சமாதானத்தோடு காணப்பட முடியும். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களோடு இடைபடும், நீரே எங்களோடு பேசும், நீரே எங்களோடு ஆண்டவரே வழிநடத்தி செல்லும், எங்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த தொலைக்காட்சியில் இருந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் தியானத்துக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இந்த நிகழ்வு நமக்கு நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? வாரத்தின் முதல் நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அதிகாலை வேளையில் அவர் உயிர் தெழுந்தார் என்பது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் இந்த சீஷர்கள், அவருக்கு அன்பானவர்கள் எல்லாருமே அவர் சொன்ன, உயிரோடு இருந்த நேரத்தில் சொன்ன காரியங்களை நினைவு கூர்ந்து எல்லாரும் ஓரிடத்துல கூடி இருக்கிறாங்க. பயந்து போய் என்ன நடக்குமோ, நம்முடைய தலைவர் போயிட்டாரு, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழ போகிறோம் என்ற எண்ணங்கள்லாம் ஒவ்வொருவருக்கும் உருவாகியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார், நான் 3ஆம் நாளில் என்ன செய்வேன், எழும்புவேன், மறுபடியும் உயிர் தழுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை அவர்கள் கருத்தில் கொண்டு வாரத்தின் முதல் நாள் காலையில் இருட்டோடையே எழும்பி மகதலேனா மரியாளும் மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை
பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் இருக்கும், இன்னொரு பக்கம் அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவர்கள் எத்தனையோ நாட்கள் அந்த வெள்ளை போளம், இந்த மணக்கும் போடு தைலம், இவைகளை எல்லாம் பூசுவது வழக்கம். அதற்காகவும் இவர்கள் என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். இப்போ காலையில வந்து பார்க்கும்போது அங்கே அந்த கல் வந்து புரட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவள் ஓடி போறா. என்னடா இது, திடீர்னு இந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதே. சீமோன் பேதுருவிட்ட ஓடி போய் சொல்கிறா, நீ என்ன இப்படி, நான் போய் பார்த்தேன் கல்லறையில் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கூடவே எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, வந்து பார்க்குறாங்க. அவரை வைத்த இடமும் எங்களுக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க. உடனே பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்துல போகும்படி எல்லாரும் ஒருமித்து ஓடி வந்து இங்கே பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. சீலை அவருக்கு மேலே சுற்றி இருந்த எல்லாமே சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாருமே என்னென்னோ சொல்லிக்கிட்டு அப்படியே போயிருக்காங்க. ஆனால் இந்த மரியாள் மட்டும் என்ன செய்கிறாள்னா, அங்கே நின்று அழுதுகிட்டே நிற்கிறாள். பாருங்க, அவள் எவ்வளவு கர்த்தரிடத்துல எவ்வளவு பாசம் வச்சிருப்பா, இயேசுவின் இடத்துல. சில நேரங்களில் நமக்கு அருமையானவர்களை நாம் இழந்தோ அல்லது நாம் அவர்களை விட்டு விட்டு தவித்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அழுவோம், கொஞ்ச நேரம் அப்படியே துக்கத்தோடு இருப்போம். அடுத்து நம்முடைய வேலைகளை கவலைகளை மறந்து விட்டு நம்முடைய ரொட்டீன் ஒர்க்கை நாம் செய்கிறோம். ஆனால் அதிகமாக பாசமுடையவர்கள் அதையே நினைத்து கொண்டிருப்பார்கள், அதையே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அது என்னவா இருக்கும், எப்படியா இருக்கும், அல்லது சுகவீனப்பட்டிருந்தாலோ வியாதிப்பட்டிருந்தாலோ யாராவது ரொம்ப அருமையானவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க அப்படி இருந்தால் நமக்கு அந்த இருதயத்தில் அதை என்ன செய்ய முடியாது, அதை ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு அவங்களை குறித்தே நாம் என்ன செய்துட்ருப்போம், சிந்தித்து கொண்டே இருப்போம். இதே மாதிரி தான் யாரும் இல்லை அங்கே. ஆனால் அந்த மரியாள் மட்டும் என்ன செய்துட்ருக்கிறா, கல்லறையின் அருகே நின்று வெளியே நின்று அழுது கொண்டே இருக்கிறா. ஆண்டவரே, உங்களையும் இங்கே வச்ச இடத்தையும் காணலையே, உங்களையும் காணலையே ஆண்டவரே. அவளுடைய நம்பிக்கையெல்லாம் என்னவா இருந்தது, இயேசு தான் என்னை எவ்வளவா நேசித்தார், என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்தாரே, எவ்வளவு பாவம் செய்திருந்தேன் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்தாரே. அந்த இயேசுக்கு மேலே அவ்வளவு அவள் பாசம் வச்சுருந்தா. அவள் வெளியே நின்று அழுதுகிட்டே இருக்கிறான். பாருங்க, அந்த நேரத்தில் மறுபடியும் உள்ள குறிஞ்சு பார்க்கும்போது அங்கே 2 தூதர்கள் இருக்கிறாங்க, தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையுமா இருக்கிறாங்க. இதை கண்ட உடனே அந்த தேவதூதர்கள் கேட்குறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்களே, அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு அப்படியே நிற்கிறா. அப்படி நிற்கும் போதே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிற்காரு. இவா என்ன நினைக்கிறான், இது தோட்டக்காரராக இருக்கலாம் என்று நினச்சிட்டு, ஐயா நீங்கள் அவரை எங்கேயாவது எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்த சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மிகுந்த தாழ்மையோடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஏன் அழுற, யாரை தேடுற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க இவ சொல்கிறா. ஆனால் அவர் தான் இயேசு. இது யாருக்கு தெரியாது, இந்த மரியாளுக்கு தெரியாது. இவ ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறதுக்கு யாருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அவள் அழுகிறதையும் அவள் துக்கம் தாங்காமல் கேட்குறதையும் பார்த்து இயேசுவால் தன்னை அடக்கி கொள்ளவே முடியலை. இயேசு பாருங்க அப்படியே அவளை நோக்கி மரியாளே என்றாள். பாருங்க, தோட்டக்காரனுக்கு மரியாள் என்ற பெயர் அவளுக்கு தெரியுமா, தோட்டக்காரனா இருந்தா. அப்பமே உடனே இவ என்ன நினைச்சிட்டா, தோட்டக்காரனுக்கு எனக்கு பேர் தெரியாது, இப்போ யார் தான் இவர், இயேசுதான்னு சொல்லி புரிஞ்சிட்டா. பார்த்தீங்களா, எவ்வளவு அன்புள்ள தேவன். மரியாளே என்று சொன்னான். அவள் திரும்பி பார்த்து ரபூனி, ரபூனினா போதகரே என்று அர்த்தம். பாருங்க, நம்ம நினைக்காத எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபர்கள் நம்மிடத்துல வந்து நம்மை அரவணைத்து அன்பாக 2 வார்த்தையை சொல்லும்போது நமக்கு எவ்வளவு ஒரு எப்படி பூஸ்ட் மாதிரி இருக்கும், என்ன ஒரு ஆறுதலும் தேர்தலும் நமக்கு உண்டாகும். அதுபோல் அதை விட எத்தனையோ மடங்கு அவளுக்குள்ள என்ன வந்துட்டு, ஒரு நம்பிக்கை வந்துட்டு. இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்களும் இந்த சூழ்நிலையில் வியாதியோடு
யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு உள்ள நாளை நான் எப்படி இந்த நாளை கழிக்க போகிறேன்? இந்த நாள் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த நாளை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? இவ்வளவு ரூபாய் கடன் கொடுக்கணும், நான் இந்த நாளை எப்படி நான் கொடுத்து தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி துக்கம் தாங்க முடியாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கீங்களா? உங்கள் பக்கத்தில் ஏசப்பா நிற்கிறார், உங்கள் கிட்ட நிற்கிறார் ஏசு. அழாத மகளே, நான் உனக்கு கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறவர் தான் நம்முடைய இயேசு. அவர் கிட்ட தான் இருக்கார். நம்ம என்ன செய்யலை, அவரை அறியலை. முதல்ல அவளும் தோட்டக்காரன் தான் நினச்சா, ஆனால் உண்மையாட்டே அவர் தான் இயேசு. நாமும் பல வேளைகளில் அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாட்டே ஆண்டவர் நமக்காக அனுப்பின ஒரு தூதன் தான். நமக்கு உதவி செய்யும்படியாய், நமக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் ஒரு தூதனே கர்த்தர் அனுப்பி வச்சிருப்பாரு. இந்த காலை வேளையில கலங்காதுங்க. ஆண்டவர் மரியாளுடைய அழுகையை பார்த்து அவரால் கட்டுப்படுத்த முடியல, அவர் தன்னை வெளிப்படுத்தி விட்டார். அப்போ அந்த மரியாள் ரபுனி அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து அவ ஓடி போய் அவரை தொடர்றதுக்கு அப்படியே போறா. உடனே என்ன தொடாத, நான் இன்னும் எங்கே போகலை பிதாவின் இடத்துல. அப்போ பாருங்க, அவரிடத்துல போவதுக்கு முன்னமே யாருக்கு வெளிப்பட்டு விட்டார்? இந்த மரியாளுக்கு. ஏன்? அவளுடைய அழுகை. இந்த காலை வேளையில் அழுகிறீங்களா? ஆண்டவர் அந்த அழுகையை பார்த்துட்டு திரும்பி போகவே மாட்டார். என் ஆண்டவர் அந்த அழுகைக்கு முன்னாடி அவரால் நிற்கவே முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விடுறீங்களா? அந்த கண்ணீருக்கு விலை உண்டு. அந்த கண்ணீர் நிச்சயமாய் ஆண்டவரை தடுத்து நிறுத்தும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் கலங்காதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் இந்த கேட்டது போல என்னுடைய பாரங்களை பார்க்கிறவர், என்னுடைய இருதயத்தின் வியாகுலங்களை கவனிக்கிறவர், மரியாளுடைய இருதய வியாகுலத்தை பார்த்த தேவன் ஆண்டவர் இயேசு அப்படியே நின்று விட்டார். தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அவ எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த கால வேளையில உங்களுடைய கண்ணீரை கண்டு இயேசு உங்க பக்கத்துல நிற்கிறாரு. எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை இந்த நாள்ல உங்களுக்காக செய்ய போறாரு. விசுவாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். என்னவா இருக்கட்டும், அது எப்படி நடக்க போகுதோ தெரியாது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வழியை உண்டு பண்ணி என் தேவன் இந்த நாளில் மகிமைப்பட போகிறார். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு கூடும். விசுவாசிக்கிறவளை பாக்கியவதி என்று சொல்லி இருக்கிறது. கட்டாய நிச்சயமாக நடக்கும். இந்த காலை வேளையில் அப்பா, உங்களுடைய சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை இந்த நாளில் விளங்க பண்ண போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை தாங்கும் ஆண்டவரே. தேற்றும் அப்பா. அழாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றும், தேற்றும், உம்முடைய மார்போடு அணைத்து கொள்ளும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில் என்னென்ன பாரங்களோடு உடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் என் தேவனுக்கு அது லேசான காரியம். அது லேசான காரியம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். உங்கள் வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு தரிசனம், அந்த காரியம் அப்படியே நிறைவேறும். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு பெரிய சந்தோஷத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. மரியாளுக்கு கிடைத்த அந்த சந்தோஷம் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் இந்த நாளை விசேஷமாய் ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாளாக ஆண்டவரை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குறைவெல்லாம் நிறைவாகிற ஆண்டாய் மாறுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடம் நீ நல்ல நன்மையும் கிருபையும் தொடர்கிற வருஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. எதை பச்சை புலிகளும் வெட்டுக்கிளிகளும் நாசமாக்கிச்சோ அதெல்லாம் திரும்ப அழிக்கிற ஆண்டாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. உடைய பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக ஆண்டவரே அப்பா. உடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்களாக
ஆண்டவரே பச்சையான ஒலிவ மர கன்றுகளைப் போல செழித்திருப்பார்களாக. உம்முடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. தேவன் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். திருமண நாளை ஞாபகப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு இந்த வருடம் புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் புதிய புதிய ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து குடும்பத்தை கட்டுங்கப்பா. கட்டுங்க கட்டுங்க, எழுப்புங்க, ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. இன்னும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த காலை வேளையில் நாங்கள் இவ்விதமாய் செபிக்க தேவன் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஹெவன் டிவிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும். உங்கள் நாம மகிமைக்கென்று இந்த ஆண்டவரே ஊழியங்கள் நடத்தப்படுகிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்னும் ஆலமரம் போல பரவட்டும். அநேகருக்கு இது பிரயோஜனமான இதன் மூலமாக கொடுக்கிற ஒவ்வொரு சத்தியங்கள், ஒவ்வொரு பாடல்கள், ஒவ்வொரு ஆத்துமாவை தொடட்டும் ஆண்டவரே. அப்பா, அது விருதாவாய் ஒரு பாடல் கூட விருதாவாய் போகக்கூடாது. தேவனே நீர் இந்த ஆண்டவரே அப்பா இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை நடத்துகிற உங்களுடைய தாசனை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் இதற்காக உழைக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கெங்க மிஷினரி ஊழியங்களை தாங்குறாங்களோ அந்த இடங்களில் எல்லாம் தெய்வ கரம் கூட இருப்பதாக. எந்த ஆண்டவரே சத்துரு எந்த விதத்தில் எந்த ரூபம் எடுத்து வந்தாலும் அவைகளை ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்கி போடுவீராக. தேவ நாம மட்டும் மகிமைப்படட்டும். கட்டி கொண்டிருக்கிற ஹெவன்ஸ் கார்டனுக்காய் செபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. ஃபீட் நேஷனுக்காய் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளும் எல்லா ஊழியங்களும், பல வகையான ப்ராஜெக்ட் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்க, தேவைகளை சந்திங்க. இன்னும் இதற்காக முழங்கால் யுத்தம் பண்ணுகிற பிள்ளைகளை எழுப்புங்க. இதற்காக கொடுக்கிற உழைக்கிற ஓடுகிற பிள்ளைகளை எழுப்புங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உங்கள் ராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. நீரே இந்த ஊழியத்தில் இருந்து நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த நேரத்தில் ஒரு விசை கூட இந்த டிவிக்கு முன்னாடி இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்களை நீர் கேட்டு பதிலளிக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. தொடர்ந்து இந்த மீதியான இந்த பகல் காலம் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த நாளில் வெற்றியாக இந்த நாளை முடித்து ஆண்டவரே தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையின்படியே எனக்கு செய்தார் என்று சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்க நன்றியோடு உம்மை துதிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் போக்கிலும் வருத்திலும் கூட இருங்க. வேலைக்கு போகிறவர்கள் பிரயாணங்களில் கூட இருங்க. வயதானவர்களை வீடுகளில் பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பெரியவர்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமே ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.